ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலேஜ் விட்டு வந்தேன். என்னோட பையன் அம்மா ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி தோசையும் தக்காளி சட்னி செஞ்சு கொடுக்கலாமான்னு யோசித்தேன். அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமா, அடிக்கடி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டான். தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டு, கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளியையும் போட்டு வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு சென்டரில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கிட்டேன். மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கி பச்சை வாசம் போனதுக்கு பிறகு இந்த மாதிரி 4ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். டிவைட் பண்ண மசாலா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். தோசை மாவுக்கு மேலே இட்லி பொடி தூவி, அதுக்கு மேலே மல்லித்தலையும் தூவி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சூப்பரான சுவையான ஈவினிங் டிஃபன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.